நீங்கள் எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா? உங்கள் பலவீனம் உங்கள் செயல்களில் இல்லை, மாறாக நீங்கள் பேசும் வார்த்தைகளில் இருக்கிறதென்று. ஆம், இதுதான் கசப்பான உண்மை. 99% ஆண்கள் தங்கள் உணர்ச்சிகளையும் திட்டங்களையும் தனிப்பட்ட வாழ்க்கையையும் மற்றவர்களிடம் தொடர்ந்து பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் அதை வெளிப்படைத்தன்மை என்று கருதுகிறார்கள். ஆனால் உண்மையில் அது தங்களை தாங்களே பலவீனப்படுத்திக் கொள்ளும் ஒரு செயல். உங்களிடம் நான் ஒரு சவாலை முன்வைக்கிறேன். 30 நாட்கள், வெறும் 30 நாட்கள் உங்களைப் பற்றி, உங்கள் எண்ணங்களைப் பற்றி, உங்கள் இலக்குகளைப் பற்றி எதையும் யாரிடமும் கூறாதீர்கள். இது ஒரு சாதாரண சவால் அல்ல. இது உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றப்போகும் ஒரு உளவியல் போர். இதைச் செய்ய உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? பெரும்பாலானவர்கள் முதல் 2 நாட்களிலேயே தோற்றுவிடுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு மற்றவர்களின் அங்கீகாரம் தேவை. ஆனால் நீங்கள் மற்றவர்களைப் போல சாதாரணமானவரா? அல்லது அந்த 1% வலிமையான ஆண்களில் ஒருவரா? இந்த வீடியோவின் முடிவில் உங்களுக்கான பதில் கிடைக்கும். நீங்கள் இந்த சவாலை ஏற்கத் தயாராக இருந்தால், நான் தயாராக இருக்கிறேன் என்று கருத்துக்களில் பதிவிடுங்கள். இப்போது உண்மையான அதிகாரத்தின் ரகசியத்திற்குள் நுழைவோம். இன்றைய உலகம் இரைச்சலால் நிரம்பியுள்ளது. சமூக வலைத்தளங்கள், குறுஞ்செய்திகள், இடைவிடாத உரையாடல்கள் என ஒவ்வொருவரும் தங்களை நிரூபிக்கவும் தங்களை முன்னிலைப்படுத்தவும் போராடிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன்தான் என்ன செய்கிறான், என்ன சாப்பிடுகிறான், என்ன நினைக்கிறான் என்பதை உலகிற்குச் சொல்வதே அவனது இருப்புக்கான சான்று என்று இந்த சமூகம் உங்களை நம்ப வைத்துள்ளது. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய பொறி. உங்கள் ஒவ்வொரு அசைவையும் மற்றவர்கள் அறியும்போது நீங்கள் அவர்களின் கட்டுப்பாட்டிற்குள் செல்கிறீர்கள். அவர்கள் உங்களை எளிதாக கணித்து விடுகிறார்கள். உங்களின் கோபம், உங்கள் மகிழ்ச்சி, உங்கள் சோர்வு அனைத்தும் மற்றவர்களுக்கு ஒரு திறந்த புத்தகம் போல மாறிவிடுகிறது. ஒரு வலிமையான மனிதன் ஒருபோதும் திறந்த புத்தகமாக இருக்க மாட்டான். பழங்கால தத்துவமான ஸ்டாய்சிசம் இன்று நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் இதுதான். உங்களுக்கு வெளியே நடக்கும் விஷயங்களை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நீங்கள் எதை வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதை உங்களால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். உங்களைப் பற்றிய தகவல்களை தடுத்து நிறுத்துவதென்பது உங்கள் ஆற்றலை உங்களுக்குள்ளேயே பாதுகாக்கும் ஒரு கலை. இது உங்களை மர்மமானவராகவும் அணுக முடியாதவராகவும் அதே சமயம் மிகவும் வலிமையானவராகவும் மாற்றுகிறது. இப்பொழுது அந்த 30 நாள் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்தையும், அது உங்கள் உளவியலில் ஏற்படுத்தும் ஆழமான மாற்றங்களையும் பார்ப்போம். முதல் கட்டம், தகவல்களை தடுத்து நிறுத்துதல். 30 நாள் பயணத்தின் தொடக்கத்தில் நீங்கள் சந்திக்கும் மிகப்பெரிய எதிரி நீங்கள்தான். மனிதர்கள் இயல்பாகவே தங்கள் வெற்றிகளையும் தோல்விகளையும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளத் துடிப்பார்கள். இது நம் மூளையில் உள்ள டோபமைன் என்ற வேதியியல் பொருளால் இயக்கப்படுகிறது. நீங்கள் ஒரு புதிய திட்டத்தை தொடங்குகிறீர்கள் என்றால் அதை உடனே உங்கள் நண்பர்களிடம் சொல்லத் தோன்றும். ஆனால் இங்குதான் நீங்கள் அந்த உந்துதலை கட்டுப்படுத்த வேண்டும். எதையும் சொல்லாதீர்கள். உங்கள் உதடுகளை மூடிக்கொள்ளுங்கள். இந்த முதல் சில நாட்களில் நீங்கள் ஒருவிதமான மன அழுத்தத்தை உணரலாம். உங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்தாமல் இருப்பது உங்களுக்கு மூச்சு முட்டுவது போல் தோன்றலாம். ஆனால் இதுதான் உண்மையான கட்டுப்பாட்டின் ஆரம்பம். ஒரு வலிமையான மனிதன் தனது ஆற்றலை வார்த்தைகளில் வீணாக்குவதில்லை. அவன் அதை செயல்களில் முதலீடு செய்கிறான். நீங்கள் மற்றவர்களிடம் உங்கள் திட்டங்களைச் சொல்லும்போது உங்கள் மூளை அதை ஏற்கனவே சாதித்துவிட்டதாக ஒரு மாய உணர்வை உருவாக்குகிறது. இதனால் உங்களின் உத்வேகம் குறைகிறது. எனவே அமைதியாக இருங்கள். உங்கள் வெற்றிகள் பேசட்டும், உங்கள் வார்த்தைகள் அல்ல. இந்த அமைதி உங்கள் உள்ளே ஒரு மாபெரும் நெருப்பை உருவாக்கும். அந்த நெருப்பு உங்களை மேலும் சக்தி வாய்ந்தவராக மாற்றும். இரண்டாவது கட்டம், மற்றவர்களின் பார்வையில் ஏற்படும் மாற்றம். நீங்கள் உங்களைப் பற்றி பேசுவதை நிறுத்தும்போது உங்களை சுற்றியுள்ள உலகம் எப்படி மாறுகிறது என்பதை கவனியுங்கள். மக்கள் உங்களை ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்கத் தொடங்குவார்கள். அவர்கள் உங்களை சுற்றி ஒரு மர்மமான வலையை உணர்வார்கள். பொதுவாக அதிகம் பேசும் மனிதர்கள் எளிதில் கணிக்கக்கூடியவர்கள். அவர்களின் பலவீனங்கள் என்ன, அவர்களை எப்படி ஆத்திரப்படுத்தலாம் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் மௌனமாக இருக்கும்போது நீங்கள் கணிக்க முடியாத ஒரு சக்தியாக மாறுகிறீர்கள். மக்கள் உங்களைப் பற்றி தங்களுக்கு தாங்களே பல கதைகளை உருவாக்கிக் கொள்வார்கள். இந்த கணிக்க முடியாத தன்மைதான் அதிகாரத்தின் உச்சம். ஒரு அரசன் தன் திட்டங்களை ஒருபோதும் தன் படைவீரர்களிடம் முன்கூட்டியே கூறுவதில்லை. அதுபோலவே
நீங்கள் உங்கள் எண்ணங்களை உங்களுக்குள்ளேயே வைத்திருக்கும்போது மற்றவர்கள் உங்களை அதிக மரியாதையுடன் நடத்தத் தொடங்குவார்கள். நீங்கள் அவர்களின் மதிப்பீடுகளுக்கு அப்பாற்பட்டவராக மாறுகிறீர்கள். அவர்கள் உங்களிடம் கேள்விகள் கேட்பார்கள், ஆனால் நீங்கள் வெறும் புன்னகையுடன் அல்லது ஒற்றை வார்த்தையுடன் பதிலளிக்கும்போது அவர்களின் மனதில் உங்கள் மீதான ஆதிக்கம் பல மடங்கு அதிகரிக்கிறது. இது ஒரு உளவியல் ரீதியான வெற்றி. 3வது கட்டம், உணர்ச்சிகரமான தன்னாட்சி. 30 நாட்கள் உங்களை பற்றி எதையும் வெளிப்படுத்தாமல் இருப்பது என்பது வெறும் வாய்மொழி சார்ந்த கட்டுப்பாடு அல்ல. இது உணர்ச்சி ரீதியான கட்டுப்பாடு. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் உடனே உங்கள் நண்பரையோ அல்லது உறவினரையோ அழைத்து உங்கள் குறைகளை கொட்டித் தீர்ப்பீர்கள். இது உங்கள் உணர்ச்சி பாரத்தை சிறிது குறைப்பது போல தோன்றலாம், ஆனால் உண்மையில் அது உங்களை பலவீனமாக்குகிறது. நீங்கள் மற்றவர்களின் அனுதாபத்திற்காக ஏங்குகிறீர்கள், ஆனால் ஸ்டோய்சிசம் இதை முட்டாள்தனம் என்கிறது. ஒரு உண்மையான மனிதன் தன் சுமைகளை தானே சுமக்கப் பழக வேண்டும். நீங்கள் உங்களைப் பற்றி எதுவும் சொல்லாமல் இருக்கும்போது உங்களின் வலிகளையும் ஏமாற்றங்களையும் நீங்களே கையாளக் கற்றுக்கொள்கிறீர்கள். உங்கள் உணர்ச்சிகளுக்கு நீங்களே எஜமானராக மாறுகிறீர்கள். வெளி உலகிலிருந்து உங்களுக்கு எந்த ஆறுதலும் தேவையில்லை என்ற நிலை வரும்போது உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. மற்றவர்கள் தங்களின் சிறிய பிரச்சனைகளுக்காக அழுது கொண்டிருக்கும்போது நீங்கள் ஒரு மலை போல் அசைக்க முடியாதவராக இருப்பீர்கள். இதுதான் உணர்ச்சிகரமான தன்னாட்சி. இது உங்களுக்கு அளப்பரிய மன அமைதியை கொடுக்கும். 4வது கட்டம், மௌனம் என்ற கேடயம். உங்கள் மௌனம் உங்களுக்கு ஒரு அற்புதமான கேடயமாக செயல்படுகிறது. சமூக வலைத்தளங்களில், பணியிடங்களில், உறவுகளில் என எல்லா இடங்களிலும் மக்கள் ஒருவரையொருவர் விமர்சிக்கிறார்கள், நியாயப்படுத்துகிறார்கள். ஆனால் நீங்கள் உங்களைப் பற்றி எந்த தகவலையும் கொடுக்காதபோது அவர்கள் உங்களை விமர்சிக்கவோ அல்லது தாக்கிப் பேசவோ எந்த ஆயுதமும் அவர்களிடம் இருக்காது. உங்கள் வாழ்க்கை குறித்து அவர்களிடம் எந்த தரவுகளும் இல்லை. தகவல் என்பது ஒரு நாணயம். அதை நீங்கள் யாருக்கு எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்பதில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த 30 நாட்களில் உங்களைப் பற்றிய எந்த தனிப்பட்ட தகவலையும் நீங்கள் யாருக்கும் கொடுக்கப் போவதில்லை. இதனால் மற்றவர்கள் உங்களை எடை போடுவது கடினமாகிறது. யாராவது உங்களை கோபப்படுத்த முயற்சி செய்தால் உங்களின் அமைதியான பார்வை மட்டுமே அவர்களுக்கு பதிலாக இருக்க வேண்டும். உங்களின் இந்த மௌனம் அவர்களின் தந்திரங்களை சுக்குநூறாக உடைத்துவிடும். உங்கள் அமைதி அவர்களுக்கு அச்சுறுத்தலாக மாறும். அவர்கள் தங்களின் வார்த்தைகளில் உள்ள பலவீனத்தை உணர்ந்து பின்வாங்குவார்கள். இதுதான் தற்காப்புக் கலையின் மிக உயர்ந்த வடிவம். 5வது கட்டம், உற்று நோக்கலின் சக்தி. நீங்கள் பேசுவதை நிறுத்தும்போது உங்களுக்கு ஒரு புதிய சூப்பர் பவர் கிடைக்கிறது. அதுதான் உற்று நோக்கும் திறன். உங்கள் முழு ஆற்றலும் கேட்பதற்கும் கவனிப்பதற்கும் திரும்புகிறது. நீங்கள் உங்களைப் பற்றி பேசாததால் மற்றவர்கள் தங்களைப் பற்றி அதிகம் பேசத் தொடங்குவார்கள். மக்கள் தங்களைப் பற்றி பேசுவதை மிகவும் விரும்புகிறார்கள். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது அவர்கள் தங்கள் ரகசியங்களை, பலவீனங்களை, உண்மையான நோக்கங்களை அறியாமலேயே வெளிப்படுத்துவார்கள். நீங்கள் ஒரு உளவியலாளரைப் போல அவர்களின் வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள அர்த்தத்தை கவனிக்கத் தொடங்குவீர்கள். யார் உண்மையானவர்கள், யார் போலியானவர்கள் என்பதை மிக எளிதாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். 30 நாட்கள் இந்த பயிற்சியைச் செய்து பாருங்கள். உங்கள் நண்பர்கள், உங்கள் சக ஊழியர்கள் என அனைவரின் உண்மையான முகமும் உங்களுக்குத் தெரியவரும். உங்கள் வாழ்க்கையில் யார் உங்களுக்கு தேவை, யாரை நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்ற தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்கள் அறிவு கூர்மையாகிறது. நீங்கள் ஒரு வேட்டைக்காரனைப் போலச் சுற்றியுள்ள அனைத்தையும் மிகத் தெளிவாக பார்க்கிறீர்கள். 6வது கட்டம், சமூக ஒப்புதலின் மாயையிலிருந்து விடுதலை. சிறுவயதிலிருந்தே மற்றவர்களின் ஒப்புதலைப் பெற வேண்டும் என்றே நாம் வளர்க்கப்படுகிறோம். நாம் வாங்கும் உடைகள், நாம் செய்யும் வேலை, நாம் பயன்படுத்தும் பொருட்கள் என அனைத்தும் சமூகத்தின் கண்களுக்காகவே செய்யப்படுகின்றன. நாம் சமூக வலைத்தளங்களில் புகைப்படங்களை பதிவிடுவதும் இந்த ஒப்புதலுக்காகத்தான். ஆனால் உங்களைப் பற்றி எதையும் வெளிப்படுத்தாத இந்த 30 நாட்களில் அந்த சமூக ஒப்புதல் என்ற மாயையிலிருந்து நீங்கள் விடுபடுகிறீர்கள். உங்களுக்கு மற்றவர்களின் லைக்குகளோ பாராட்டுகளோ தேவையில்லை என்ற நிலை உருவாகிறது. நீங்கள் உங்களின் சொந்த அளவுகோலின்படி வாழத் தொடங்குவீர்கள். இது உங்களுக்கு எல்லையற்ற சுதந்திரத்தை கொடுக்கும். ஒரு மனிதன் மற்றவர்களின் பாராட்டுக்காக வாழாதபோது அவனை எதைக் கொண்டும் அச்சுறுத்த முடியாது.
அவனது மன உறுதி இரும்பைப் போல உறுதியாகிறது. நீங்கள் உங்களின் உள்ளுணர்வுக்கு மட்டுமே பதிலளிக்க வேண்டியவர்கள். உலகத்தின் கூச்சல்கள் உங்களை எவ்விதத்திலும் பாதிக்காது. இதுவே ஒரு உயர்ந்த நிலையை அடைந்த ஆணின் அடையாளம். 7வது கட்டம், உங்கள் ஆற்றலை பாதுகாத்தல். ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்களைப் பற்றி பேசும்போதோ அல்லது வாதாடும் போதோ உங்கள் மூளையின் ஆற்றல் கணிசமாக வீணாகிறது. உங்கள் கருத்துக்களை நியாயப்படுத்தவும் மற்றவர்களை நம்ப வைக்கவும் நீங்கள் பெரும் சக்தியை செலவிடுகிறீர்கள். ஆனால் இந்த 30 நாள் சவாலில் அந்த ஆற்றல் அனைத்தும் உங்களுக்குள்ளேயே சேமிக்கப்படுகிறது. உங்கள் மனது மிகவும் தெளிவாகவும் கூர்மையாகவும் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். இந்த சேமிக்கப்பட்ட ஆற்றலை உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு, உங்கள் தொழிலுக்கு, உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு பயன்படுத்தலாம். தேவையில்லாத உரையாடல்களைத் தவிர்ப்பதன் மூலம் உங்கள் கவனம் சிதறாமல் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறது. உலகமே கவனச்சிதறலில் மூழ்கி இருக்கும்போது நீங்கள் மட்டுமே ஒரு லேசர் கதிரை போல உங்கள் இலக்கில் குறியாக இருப்பீர்கள். இது உங்களை மற்றவர்களை விட பன்மடங்கு வேகமாக வெற்றியடையச் செய்யும். உங்கள் கவனம் எங்கு செல்கிறதோ அங்குதான் உங்கள் சக்தி பாய்கிறது. உங்கள் சக்தியை உங்களுக்காக மட்டுமே பயன்படுத்துங்கள். 8வது கட்டம், மர்மத்தின் ஈர்ப்பு விசை. மனித உளவியலின் ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால், நமக்குத் தெரியாத ஒன்றின் மீதுதான் நமக்கு அதிக ஆர்வம் இருக்கும். எல்லாம் தெரிந்த ஒரு நபர் விரைவில் சலிப்பை ஏற்படுத்துவார். ஆனால் தன்னை வெளிப்படுத்தாத ஒரு நபர் எப்போதுமே மற்றவர்களை ஈர்க்கிறார். நீங்கள் உங்களைப் பற்றி எதுவும் சொல்லாமல் இருக்கும் இந்த 30 நாட்களில் உங்கள் மீதான ஈர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். பெண்கள், நண்பர்கள், உயரதிகாரிகள் என அனைவரும் உங்கள் ஆளுமையால் ஈர்க்கப்படுவார்கள். நீங்கள் பேசாத வார்த்தைகள் நீங்கள் பேசும் வார்த்தைகளை விட அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்கள் அமைதி அவர்களை காந்தம் போல ஈர்க்கும். அவர்கள் உங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள், ஆனால் உங்களின் ஆழம் அவர்களுக்கு பிடிபடாது. ஒரு கடலின் மேற்பரப்பை மட்டுமே அவர்களால் பார்க்க முடியும். அதன் ஆழத்தில் உள்ள ரகசியங்கள் உங்களுக்கு மட்டுமே சொந்தம். இந்த மர்மமான ஈர்ப்பு விசை சமூகத்தில் உங்கள் அந்தஸ்தை தன்னிச்சையாக உயர்த்தும். 9வது கட்டம், உள்நோக்கிய பயணம். வெளி உலகத்துடனான தொடர்பை, குறிப்பாக உங்களைப் பற்றிய தகவல்களைப் பகிர்வதை நீங்கள் துண்டிக்கும்போது நீங்கள் உங்களை நோக்கி ஒரு ஆழமான பயணத்தைத் தொடங்குகிறீர்கள். உங்களுக்குள் இருக்கும் அந்த உண்மையான குரலை நீங்கள் முதன்முறையாக கேட்பீர்கள். இதுவரை சமூகத்தின் இரைச்சலால் அந்த குரல் அமுக்கப்பட்டிருந்தது. உங்கள் உண்மையான விருப்பங்கள் என்ன, உங்கள் ஆழமான பயங்கள் என்ன என்பதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களை நீங்களே விமர்சனம் செய்து கொள்ளும் திறன் உங்களுக்கு வரும். பலவீனமான மனிதர்கள் தங்களுடன் தாங்களே தனித்திருக்க பயப்படுவார்கள். அதனால்தான் அவர்கள் எப்போதும் ஏதேனும் ஒரு சத்தத்தை தேடிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் நீங்கள் அந்த பயத்தை தாண்டிச் செல்வீர்கள். உங்களுக்கு நீங்களே ஒரு சிறந்த நண்பனாகவும் வழிகாட்டியாகவும் மாறுவீர்கள். இந்த தற்சோதனை உங்களை ஒரு புதிய மனிதனாக உருமாற்றும். நீங்கள் வெளியில் தேடிக்கொண்டிருந்த அனைத்து பதில்களும் உங்களுக்குள்ளேயே இருப்பதை இந்த 30 நாட்கள் உங்களுக்கு காண்பிக்கும். 10வது கட்டம், மோதல்களைத் தவிர்க்கும் கலை. உங்கள் வாழ்வில் ஏற்படும் பெரும்பாலான மோதல்கள் மற்றும் சண்டைகளுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் தேவையற்ற நேரத்தில் தேவையற்ற விஷயங்களை பேசுவதுதான். உங்களைப் பற்றியோ உங்கள் கருத்துக்களைப் பற்றியோ நீங்கள் தேவையில்லாமல் வெளிப்படுத்தும்போது அது மற்றவர்களுடன் உராய்வை ஏற்படுத்துகிறது. ஆனால் நீங்கள் முற்றிலும் மௌனமாக இருந்து எதையும் வெளிப்படுத்தாத இந்த நிலையில் மோதல்கள் உங்களை தேடி வராது. யாராவது உங்களை வம்புக்கு இழுத்தாலும் உங்கள் அலட்சியமான அமைதி அவர்களை தோற்கடித்துவிடும். ஒரு முட்டாளோடு விவாதிப்பது உங்களையும் முட்டாளாக்கும் என்பதை ஸ்டோயிக் தத்துவம் தெளிவாக கூறுகிறது. உங்கள் அமைதி அந்த முட்டாள்தனத்தை அங்கீகரிக்க மறுக்கிறது. நீங்கள் உங்கள் மன அமைதியை ஒரு பாதுகாப்பான கோட்டைக்குள் வைத்துக் கொள்கிறீர்கள். வெளியில் எவ்வளவு பெரிய புயல் அடித்தாலும் உங்கள் கோட்டைக்குள் எந்த சலனமும் இருக்காது. இதுவே உண்மையான வெற்றியின் அடையாளம். 11வது கட்டம், எதிர்பார்ப்புகளின் சுமையை குறைத்தல். நீங்கள் மற்றவர்களிடம் உங்களைப் பற்றியும் உங்கள் எதிர்காலத் திட்டங்களைப் பற்றியும் பேசும்போது அவர்கள் உங்கள் மீது சில எதிர்பார்ப்புகளை வைக்கிறார்கள். இந்த எதிர்பார்ப்புகள் உங்களுக்குத் தெரியாமலேயே உங்கள் மீது ஒரு பெரும் மன அழுத்தத்தை உருவாக்குகின்றன. அவர்கள் எதிர்பார்த்தபடி நீங்கள் நடக்கவில்லை என்றால் நீங்கள் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறீர்கள். ஆனால் இந்த 30 நாட்களில்
உங்களை பற்றிய எந்த தகவலையும் நீங்கள் கொடுக்காத போது உங்கள் மீது எவருக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. நீங்கள் முற்றிலும் சுதந்திரமானவராக மாறுகிறீர்கள். உங்களுக்கு பிடித்ததை உங்களுக்கு பிடித்த நேரத்தில் யாருடைய ஒப்புதலும் இல்லாமல் நீங்கள் செய்யலாம். இந்த சுதந்திரம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் மிக உயர்ந்த பரிசாகும். நீங்கள் எவருக்கும் எந்த விளக்கமும் அளிக்க வேண்டியதில்லை. உங்கள் செயல்கள் மட்டுமே உங்களுக்கான சாட்சியாக இருக்கும். 12வது கட்டம், தனிமையை கொண்டாடுதல். உங்களைப் பற்றி நீங்கள் எதையும் வெளிப்படுத்தாத போது பல நேரங்களில் நீங்கள் தனிமையில் இருப்பதை உணரலாம். சாதாரண மனிதர்கள் தனிமையைக் கண்டு அஞ்சுவார்கள். அவர்கள் தனிமையை ஒரு தண்டனையாகப் பார்ப்பார்கள். ஆனால் நீங்கள் தனிமையை ஒரு வரமாகக் காணத் தொடங்குவீர்கள். தனிமை என்பது வெறுமை அல்ல, அது உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளும் ஒரு பற்றை. இந்த 30 நாட்களில் உங்களின் தனிமை உங்களை ஆழமாகச் சிந்திக்க வைக்கும். நீங்கள் உங்களை மேம்படுத்திக் கொள்ள புத்தகங்களைப் படிப்பீர்கள், உடற்பயிற்சி செய்வீர்கள், புதிய திறன்களைக் கற்றுக்கொள்வீர்கள். உங்கள் நேரம் முழுவதும் உங்களுக்காகவே செலவிடப்படும். இந்த தனிமை உங்களுக்கு எதற்கும் வளைந்து கொடுக்காத ஒரு மன வலிமையைத் தரும். கூட்டத்தில் இருப்பவன் எப்போதும் கூட்டத்தின் மனநிலையிலேயே இருப்பான். ஆனால் தனிமையில் இருப்பவன் மட்டுமே தன் சொந்த விதியை தீர்மானிக்கிறான். 13வது கட்டம், தோல்விகளை ரகசியமாக வைத்தல். நாம் அனைவரும் வாழ்க்கையில் தோல்விகளைச் சந்திக்கிறோம். ஆனால் ஒரு பலவீனமான ஆண் தன் தோல்விகளை உலகத்திடம் கூறி அனுதாபம் தேடுகிறான். இது அவனது மதிப்பை மேலும் குறைக்கிறது. இந்த 30 நாள் சவாலில் நீங்கள் உங்களின் தோல்விகளை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வைத்துக் கொள்கிறீர்கள். ஒரு விலங்கு காயம் பட்டால் அது ஒரு இருண்ட குகைக்குச் சென்று அந்த காயம் ஆறும் வரை அங்கேயே தங்கி தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும். அதேபோல உங்கள் தோல்விகளுக்கான காரணங்களை நீங்களே ஆராய்ந்து உங்களை நீங்களே குணப்படுத்திக் கொள்கிறீர்கள். உங்கள் காயங்களை மற்றவர்கள் பார்த்து ரசிக்க நீங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டீர்கள். நீங்கள் மீண்டும் எழுந்து வரும்போது நீங்கள் முன்னெப்போதையும் விட வலிமையானவராக இருப்பீர்கள். உங்கள் தோல்விகள் உங்களுக்கான பாடங்கள் மட்டுமே, அவை மற்றவர்களுக்கான செய்திகள் அல்ல. 14வது கட்டம், வார்த்தைகளின் மதிப்பை உயர்த்துதல். தங்கம் ஏன் மிகவும் மதிப்புமிக்கதாக இருக்கிறது? ஏனென்றால் அது மிகக் குறைவாகவே கிடைக்கிறது. அதேபோல நீங்கள் பேசும் வார்த்தைகளும் குறைவாக இருக்கும்போது அவற்றின் மதிப்பு பல மடங்கு உயர்கிறது. நீங்கள் 30 நாட்கள் உங்களைப் பற்றி எதையும் வெளிப்படுத்தாமல் மிகக் குறைவாக பேசும்போது மக்கள் நீங்கள் என்ன பேசப் போகிறீர்கள் என்பதைக் கேட்க மிகவும் ஆர்வமாக இருப்பார்கள். நீங்கள் எப்போதாவது ஒரு வார்த்தை பேசினால் கூட அது மிகவும் கூர்மையாகவும் ஆழமானதாகவும் இருக்கும். உங்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு எடை இருக்கும். மற்றவர்கள் உங்கள் வார்த்தைகளை கூர்ந்து கவனிப்பார்கள். உங்கள் அமைதி உங்களுக்கு ஒரு இயற்கையான அதிகாரத்தை கொடுக்கிறது. நீங்கள் கூட்டத்தில் ஒரு தலைவனைப் போல தனித்து நிற்பீர்கள். சாதாரண மனிதர்களின் 1000 வார்த்தைகள் செய்ய முடியாததை உங்கள் ஒரு மௌனப் புன்னகை செய்து முடிக்கும். 15வது கட்டம், தற்பெருமையை துரத்தல். மனிதர்கள் இயல்பாகவே தற்பெருமை பேசக்கூடியவர்கள். நான் அதைச் செய்தேன், நான் இதைச் சாதித்தேன் என்று கூறுவதில் ஒருவிதமான அற்ப சந்தோஷம் இருக்கிறது. ஆனால் தற்பெருமை பேசுவது என்பது உள்ளீடற்ற மனதின் வெளிப்பாடு. உண்மையான சாதனையாளர்கள் ஒருபோதும் தற்பெருமை பேசுவதில்லை. இந்த 30 நாள் சவாலின் மிக முக்கியமான பகுதி உங்களின் தற்பெருமையை கொல்வதுதான். நீங்கள் எவ்வளவு பெரிய காரியத்தைச் செய்தாலும் அதை வெளியில் சொல்லாமல் உங்களுக்குள்ளேயே ஒரு ரகசிய புன்னகையுடன் கடந்து செல்லப் பழகுகிறீர்கள். இது உங்கள் அகங்காரத்தை அழித்து உங்களை ஒரு முதிர்ச்சியடைந்த மனிதனாக மாற்றுகிறது. உங்களுக்கு உங்களின் மதிப்பு தெரியும். அதை மற்றவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. இந்த நிலை ஒரு அசாதாரணமான ஆத்ம திருப்தியை உங்களுக்கு வழங்கும். 16வது கட்டம், நாடகங்களிலிருந்து விலகியிருத்தல். உங்களைச் சுற்றி எப்போதும் ஏதேனும் ஒரு உணர்ச்சிகரமான நாடகம் நடந்து கொண்டே இருக்கும். நண்பர்களுக்குள் சண்டை, அலுவலகத்தில் அரசியல், குடும்பப் பிரச்சனைகள் என அனைத்திலும் உங்களை உள்ளிழுக்க மக்கள் முயற்சி செய்வார்கள். நீங்கள் உங்களைப் பற்றி பேச ஆரம்பித்தால் நீங்களும் அந்த நாடகத்தின் ஒரு அங்கமாகி விடுவீர்கள். ஆனால் எந்த தகவலையும் வெளிப்படுத்தாத உங்கள் அணுகுமுறை உங்களை இந்த நாடகங்களிலிருந்து முற்றிலும் விலக்கி வைக்கிறது. நீங்கள் ஒரு பார்வையாளனைப் போல எல்லாவற்றையும் வேடிக்கை பார்ப்பீர்கள். உங்கள் மன அமைதியை யாராலும் கெடுக்க முடியாது. தேவையில்லாத விவாதங்களில் கலந்து கொள்வது
உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் வீணடிக்கும் செயல் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் இயக்குனராகவும் நாயகனாகவும் மட்டுமே இருப்பீர்கள், மற்றவர்களின் நாடகத்தில் ஒரு துணை நடிகராக அல்ல. 17வது கட்டம், இலக்குகளை பாதுகாத்தல். உங்கள் இலக்குகளை ஒருபோதும் வெளிப்படுத்தாதீர்கள். ஒரு செடியின் வேர்கள் பூமிக்கு அடியில் யாருக்கும் தெரியாமல் ஆழமாக பரவிக் கொண்டிருக்கும் போதுதான் அந்த செடி வலிமையாக வளர முடியும். வேர்களை பிடுங்கி வெளியில் காட்டினால் செடி பட்டுப் போய்விடும். உங்கள் இலக்குகளும் அப்படித்தான். நீங்கள் என்ன சாதிக்கப் போகிறீர்கள் என்பதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தாதீர்கள். அவர்கள் தங்களின் எதிர்மறை எண்ணங்களால் உங்களின் இலக்குகளை அழிக்கக்கூடும். இந்த 30 நாட்களில் உங்கள் இலக்குகளை ஒரு பாதுகாப்பான பெட்டகத்தில் வைத்து பூட்டிவிடுங்கள். இருளில் மிக தீவிரமாக உழையுங்கள். உங்கள் வெற்றிகள் வெளிச்சத்திற்கு வரும்போது அது உலகிற்கே ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்க வேண்டும். அவர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும். அதுவரை நீங்கள் ஒரு சாதாரண மனிதனைப் போலவே எந்தவிதமான கவனத்தையும் ஈர்க்காமல் அமைதியாக பணியாற்றுங்கள். 18வது கட்டம், எல்லைகளை உருவாக்குதல். எந்த தகவலையும் வெளிப்படுத்தாத இந்த செயல்முறை உங்களைச் சுற்றி ஒரு கண்ணுக்குத் தெரியாத வலுவான எல்லையை உருவாக்குகிறது. இந்த எல்லையை தாண்டி யாரும் உங்களை எளிதில் நெருங்க முடியாது. யார் உங்கள் வாழ்க்கையில் நுழைய வேண்டும், யார் வெளியேற வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானிக்கிறீர்கள். நீங்கள் எளிதில் அணுகக்கூடிய ஒரு நபராக இல்லாதபோது உங்களை அணுகுவதே ஒரு மிகப்பெரிய கௌரவமாக மற்றவர்கள் கருதுவார்கள். நீங்கள் உங்களின் நேரத்திற்கும் உங்களின் கவனத்திற்கும் அதிக மதிப்பை கொடுக்கிறீர்கள். உங்கள் எல்லைகளை மதிக்கும் மனிதர்களை மட்டுமே நீங்கள் உங்களுக்கு அருகில் அனுமதிக்கிறீர்கள். இந்த தனிப்பட்ட எல்லைகள் உங்களை எவ்விதமான சுரண்டல்களில் இருந்தும் ஏமாற்றங்களிலிருந்தும் பாதுகாக்கிறது. நீங்கள் ஒரு உறுதியான மலைப்பாறையைப் போல அசைக்க முடியாதவராக இருப்பீர்கள். 19வது கட்டம், விடுபடுதலின் உச்சம். இந்த 30 நாள் பயணத்தின் இறுதி கட்டங்களை நீங்கள் நெருங்கும்போது நீங்கள் முற்றிலும் ஒரு புதிய மனிதராக உருமாறியிருப்பீர்கள். உங்கள் கடந்த காலம் உங்களை எவ்விதத்திலும் பாதிக்காது. மற்றவர்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது உங்களுக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது. உங்களின் மனக்கட்டுப்பாடு அதன் உச்சத்தை அடைந்திருக்கும். நீங்கள் எந்தவிதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல், எந்தவிதமான பற்றுதல்களும் இல்லாமல் இந்த உலகை அணுகுவீர்கள். இதுவே உண்மையான ஸ்டோயிக் தத்துவத்தின் சாராம்சம். நீங்கள் உங்களின் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் அவற்றை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருப்பீர்கள். உங்களை எவராலும் கோபப்படுத்தவோ எவராலும் வீழ்த்தவோ முடியாது. நீங்கள் முற்றிலும் விடுபட்ட ஒரு சுதந்திரப் பறவையாக, வலிமையான ஒரு சிங்கமாக உங்களை உணர்வீர்கள். 20வது கட்டம், புதிய ஆளுமையின் உதயம். 30 நாட்கள் முடிந்துவிட்டன. இப்போது நீங்கள் உங்களைப் பற்றி பேசலாம். ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், உங்களுக்கு பேசத் தோன்றாது. ஏனென்றால் மௌனத்தின் சக்தியையும் ரகசியத்தின் பலத்தையும் நீங்கள் முழுமையாக ருசித்து விட்டீர்கள். பழையபடி உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சிறு விஷயத்தையும் மற்றவர்களிடம் கூறுவது உங்களுக்கு ஒரு முட்டாள்தனமான செயலாகத் தோன்றும். இந்த 30 நாட்கள் ஒரு சவாலாக ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது அது உங்கள் நிரந்தரமான வாழ்க்கை முறையாகவே மாறியிருக்கும். நீங்கள் மிகவும் நுட்பமானவராக, வலிமையானவராக மற்றும் உணர்ச்சி ரீதியாக நிலையானவராக மாறியிருப்பீர்கள். நீங்கள் சாதாரண மனிதர்களின் கூட்டத்திலிருந்து விலகி அந்த 1% எலைட் மனிதர்களின் வரிசையில் இடம் பிடித்துவிட்டீர்கள். இது ஒரு முடிவு அல்ல, இது ஒரு வலிமையான புதிய ஆளுமையின் ஆரம்பம். இந்த 30 நாள் பயணம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஆழமாக புரிய வைத்திருக்கும். உங்கள் உண்மையான பலம் உங்களுக்கு வெளியே இல்லை, அது உங்களுக்குள்ளேயே ஆழமாக புதைந்துள்ளது. உங்களைப் பற்றி எதையும் வெளிப்படுத்தாமல் இருப்பது உங்களை சமூகத்திலிருந்து துண்டிக்கும் செயல் அல்ல, மாறாக அது உங்களை நீங்களே கண்டறியும் ஒரு புனிதமான பயணம். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதும் மௌனத்தை ஆயுதமாக பயன்படுத்துவதும் ஒரு கலையாகும். அந்த கலையை நீங்கள் இப்போது கற்றுக்கொண்டுள்ளீர்கள். உங்கள் அமைதியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் திட்டங்களை ரகசியமாக வையுங்கள். உங்கள் ஆற்றலை வீணாக்காதீர்கள். நீங்கள் இப்போது பழைய மனிதன் அல்ல, நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் அசைக்க முடியாத ஒரு வலிமையான ஆண். இந்த பயணம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? இந்த 30 நாள் சவாலை நீங்கள் ஏற்கப் போகிறீர்களா? உங்கள் எண்ணங்களை கீழே உள்ள கருத்துப் பிரிவில் கட்டாயம் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு கருத்தும் மற்றவர்களுக்கு ஒரு உந்துதலாக அமையும்.
இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அமைதியாக இருங்கள், வலிமையாக இருங்கள். நன்றி.